எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஸோ இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே செல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்துடன் இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற அன்புள்ள பரம்பிதாவே, தேவனே ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் உண்மை அப்பா பிதாவின் போற்றி துதிக்கத்தக்க கிருபை செஞ்சக்காக கோடாக்கொடி சோஸ்றோம்ப்பா. அப்போ இந்த வேளையிலும் நாங்கள் இந்த பள்ளிக்காக நாங்கள் ஆலயத்துக்கு வந்து சேரவும் இன்னும் பாடங்களை படிக்கவும் நீங்கள் எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கீங்க. அதுக்காக கோடாக்கொடி சோஸ்திரம். இந்த வேளையிலையும் தேவனே நாங்கள் பாடத்தை படிக்க போகிறோம். இந்த பாடத்தை ஆசீர்வதிங்க. என்னை மறைத்து ஆவியானவர் மூலியமாகவே நீங்கள் பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, ஸோ இந்த காலாண்டு முழுதும் நம்ம எந்த புத்தகத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம்? யாத்திராகமம் பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். சரி, யாத்திராகமம் புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த புத்தகம் ஃபுல்லாக என்ன இருக்குது? நிறைய கதைகள் இல்லையா? சரி, இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க, நமக்கு சாபத் ஸ்கூல் இருக்கு இல்லையா? ஸோ குட்டி பிள்ளைங்க நிறையா ஏஜஸில் நிறையா வயசுக்கு ஏற்றாப்புல அந்த சாபத் ஸ்கூல் வந்து பிரித்து நமக்கு நடத்துகிறோம். கிண்டர் கார்டன், ப்ரைமரி, கார்னர்ஸ்டோன், பவர் பாயிண்ட், இப்படி ஒவ்வொரு கிளாஸஸும் இருக்குது. ஸோ எல்லா கிளாஸஸ்லேயும் அவங்க முக்கியமாக அவங்களுடைய பாடங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கதைகள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கதை தான் இன்றைக்கி நமக்கும் ஷேர் பண்ணியிருக்கதை நம்ம பார்க்கலாம். சரி, அப்படி யாத்திராகமம் அப்படின்ற அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் ஃபுல்லாக என்ன தான் இருக்குது? நிறையா கதைகள், நிறையா இன்சிடென்ட்ஸ், நிறையா சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு விளக்க உரைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பதில்களாக இருக்கட்டும், அதுக்கான கேள்விகளாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்குது? இந்த வேதாகமத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ இன்றைக்கி பாடத்தின் தலைப்பு என்ன? ரைட், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதியில் ஒரு கதையின் முடிவும் இன்னொரு கதையின் ஒரு ஆரம்பத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற இந்த பாடம். ஸோ அதை தான் எப்படி சொல்லியிருக்காங்க? சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இன்றைக்கி பாடத்துக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரா அப்படின்னு சொல்லி ஒரு வயதான ஒரு பாட்டி இருந்தாங்க ஒரு கிராமத்தில். அவங்க கிராமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவில் குறுகிய ஒரு பாதையில் என்ன வரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீரோடை வந்து இருக்குமா. ஸோ எங்கே மழை பெஞ்சாலும் சரி, எங்கே ஒரு பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி, இவங்களுக்கு அந்த நேரங்கள் என்ன வருமா, ரொம்ப தண்ணி அதிகமாக வருமா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிராமம்ன்றது ஒரு குட்டி கிராமம். அவங்களுடைய விவசாயத்துக்கோ சரி, அவங்களுடைய வேலைகளுக்கோ சரி, அவங்களோட தேவைகளுக்கோ சரி, அந்த நீரோடையை எதிர்பார்த்து தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மழை நிற்கவே இல்லை. அந்த நீரோடை ஃபுல்லாக வெள்ளமாக கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்களை விட்டு வெளியே ஏறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. சில பேர் என்னடா செய்கிறது, இங்கேருந்து போனாலும் நமக்கு முடியாது, அப்போது நம்மளுடைய வயல்கள்லாம் நிறைய பேருக்கு அழிஞ்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இங்கேருந்து அக்கறைக்கு சென்றால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஆனால் இதில் எப்படி நம்ம போக முடியும்? இதில் நம்ம கால் வச்சோனாலே நம்மளை அடிச்சுட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு நிறையா சிந்தனைகள். அப்போ என்ன பண்ணலாம்? சில பேர் வந்து யோசித்தாங்களாம், சரி நம்ம வந்து நம்மளுடைய திங்ஸ் எதையாச்சும் வச்சு ஒரு பாலம் மாதிரி கட்டி போகலாமா, இல்லை அதுலேயே நடந்து போகலாமா, இல்லை எதுவும் பண்ணாமல் வீட்டில் ஓரமாக ஒரு மாடியில் போய் உட்காந்துக்கலாமா, நமக்கு எந்த பாதிப்பும் வராமல், இப்படி நிறையா விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த டைமில் இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்க தப்பிக்கணும், அவங்க உயிர் வாழணும் அப்படின்னா அந்த நீரோடை கடந்து போனால் மட்டும்தான் அவங்களால் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும், அதாவது சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்க சிச்சுவேஷனில் அந்த இருந்தவங்க எல்லாருக்குமே என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ அந்த பாட்டி வந்து யோசிச்சிட்டே இருந்தாங்களாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீரோடை போயிட்டே தான் இருக்கும், ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை இருக்கணும்? இந்த நீரோடை நம்மளால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் என்னை நம்புறீங்களோ என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள நம்பி வந்த வயதானவர்கள், பிள்ளைகள், இன்னும் வாலிபர்கள் யாரெல்லாம் அவங்க நம்பினாங்களோ அவங்க கையை பிடிச்சிட்டு அந்த நீரோடையில் இறங்குறாங்களாம்.
இறங்கின உடனே அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா, அவ்வளோ இப்போ பார்வையில் எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த நீரோடை வந்து அவங்க இறங்கி நடக்க ஆரம்பித்த பிறகு மெதுவாக அது என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சான். ஸோ அவங்க ஸ்பீட் கம்மியாகிறத அவங்களே உணர்ந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மெதுவாக நடந்து அவங்க நம்பிக்கையினால் அவங்க அந்த அக்கறைக்கு சென்று அவங்கள நம்பி வந்தவங்களும் அவங்க காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கதைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய பாடத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பாடத்தில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், சிவந்த சமுத்திரம் இல்லையா, சிவந்த சமுத்திரத்தின் வழியாய். சரி, இந்த சிவந்த சமுத்திரம் அப்படின்ற இந்த கதைக்கு முன்னாடி ஆக்சுவலி இன்றைக்கி பாடத்தில் நமக்கு எந்த ஒரு வேத பகுதியை மையமாக வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ நம்ம எப்போவுமே வாரம் பாடம் படிப்போம் இல்லையா. ஸோ என்ன வேதாகமத்தில் என்ன கதையோ அந்த கதையை படிச்சுட்டு சரின்னு அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வேலைகளுக்கெல்லாம் சென்றுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை என்ன அப்படின்றது ஒரு மேலோட்டமாக ஒரு கதையினால் நம்ம வாழ்க்கைக்கு இன்றைக்கி தேவன் கொடுக்கும் பாடம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 31லேருந்து 36 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து தான் நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய அந்த கதை பகுதி அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த 31வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12:31. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். எகிப்தியர், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். சரி, ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இது எதுக்கு அடுத்து நடக்கிற ஒரு காரியம்? எது எனக்கு கேட்கல. இப்போ இந்த வாஸ்த பகுதி இருக்கு இல்லையா, பார்வன் என்ன செய்கிறாங்க, மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் மக்களை, நீங்கள் உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது? தலைப்பிள்ளை சங்காரம் நடக்குது அப்படின்றது பார்க்குறோம். சரி, இந்த தலைப்பிள்ளை சங்காரம்ன்றது ஒரே ஒரு இன்சிடெண்ட்டா? கிடையாது. வரிசையாக ஒரு 10 வாதைகளை தேவன் கொடுக்குறாங்க. அதில் வந்த கடைசி வாதை என்னது தான் இந்த தலைப்பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். சரி, ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது இதில் வந்து இந்த வசன பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதறுதல் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அதே மாதிரி ஒரு தேவையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யார் கதறாங்க? எகிப்தியர்கள் கதறாங்க. என்ன கதறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. என்ன அப்படின்னா, எகிப்தியர்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் என்ன இருந்துச்சு, ஒரு சாவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பார்வோனிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, தயவு செய்து இவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க. அதே மாதிரி அதில் அவங்களுடைய தேவை ஒரு தேவை இருந்துச்சு இல்லையா. என்ன தேவை? 32ஆம் வசனத்தில் பார்வன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எனக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு, என் மகன் போயிட்டான், நீங்கள் என்னுடைய அடிமைகளும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்களுடைய சொத்து பத்துக்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, என்னுடைய வெள்ளி தங்கம் ஆடு மாடுகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, போங்க, ஆனால் எனக்குன்னு ஏதாச்சும் வேணுமே அப்படின்றதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, என்னையும் ஆசீர்வதிங்கள்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுறதா பார்க்குறோம். அதை தொடர்ந்து அப்படியே 36வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க அடுத்த ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆனாலும் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எகிப்தியர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுப்பாங்கன்றதும் தேவன் சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க கேட்டாங்க, எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க, கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறத பார்க்குறோம்.
சரி, இப்போது எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வராங்க இல்லையா, அந்த எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வர அந்த இஸ்ரவேல் மக்கள். ஸோ அவங்க எல்லாரையும் தேவன் ஒரு ஒரு வார்த்தையினால் அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற் பேரானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது த ஃபர்ஸ்ட் பார்ன். ஸோ அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதற் பேரானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த முதற் பேரானவர்களை நம்ம தேவன் என்ன பண்ணாங்க, பிரதிஷ்டை செய்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1லேருந்து 16 வரைக்கும் வாசிட்டே வந்தோம்னா நம்ம பார்க்கலாம். சரி, முதல் ஒரு வசனம் பார்ப்போம். எந்த வசனம் பார்த்தீங்கன்னா 2வது வசனம், 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் தரித்து பிறக்கிற முதற் பேரானதையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஸோ எதெல்லாம் கர்ப்பம் தரித்து பிறக்கிறதோ, மனுஷங்க மட்டும் கிடையாது, மிருக ஜீவன்களிலும் எதெல்லாம் கர்ப்பம் தரித்து பிறக்கிற முதற் பேரானது இது எல்லாமே என்னது தான், தேவனுக்குரியது. அதை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது எப்படி, இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, எகிப்து தேசத்திலேருந்து வெளிவந்த இஸ்ரவேலர்கள் எல்லாமே முதற் பேரானவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க முதற் பேரானவர்கள். அப்போ இங்கே யாரை சொல்கிறாங்க, கர்ப்பம் தரித்து பிறக்கிறது எல்லாத்தையும். சரி, இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் எப்படி பரிசுத்தப்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, ரத்தத்தினாலே வந்து பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துறது இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது இல்லையா? என்னென்னா, முதற் பேரானவர்களே பிரதிஷ்டை செய்கிறது இரத்த பலி மட்டும்தான். ஆனால் அது அவங்களே கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு மாற்று வழியும் தேவன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்குறோம். என்ன மாற்று வழி? வெள்ளாடுகளையும் இல்லை செம்மறி ஆடுகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொன்று அந்த ரத்தத்தை என்ன செய்ய சொன்னாங்க, அவங்களுடைய நிலைகளிலையும் மேலே உள்ள நிலையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், தடவணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பம் என்னது, எனக்கு முதற் பேரானவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறத பார்க்குறோம். சரி, ஸோ இதே மாதிரி தான் நமக்கும் நம்ம சுத்திகரிக்கப்படுறதுக்கோ இல்லை நம்ம பிரதிஷ்டை பண்ணப்படுறதுக்கோ நமக்கான ஒரு இரத்த பலியாக யார் வந்தாங்க, தேவன் வந்தாங்க. எப்படி தேவன் வந்தாங்கன்னு சொல்கிறோம், அவரே நம்மளுடைய தேவாட்டுக்குட்டியாக நம்ம வந்து சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, இதை தொடர்ந்து நம்ம வந்து அவங்க எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்பவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். ஸோ கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு எது ஈஸியஸ்ட் வே, அந்த பெலிஸ்தியர்கள் வழியாக போகிறது தான் ஈஸியஸ்ட் வே. ஆனால் அப்படி போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்யணும், போர் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நிறையா மோவாபியர்களாக இருக்கட்டும், அமேலிக்கியர்களாகட்டும், அவங்கக்கிட்டே அவங்க என்ன பண்ணணும், போர் பண்ணணும். ஆனால் இப்போ அவங்க போருக்கு தயாராக இருக்காங்களான்னு கேட்டால் தயாராக இல்லை. ஸோ அவங்க தயாராக இல்லாத பட்சத்தில் அவங்கள நான் மறுபடியும் எடுத்த கால் வச்ச உடனே அங்கே ஒரு சண்டை அப்படின்னா அவங்க மனம் முடிந்து திரும்பி நான் எகிப்துக்கே போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணலை, இந்த வழியாக இல்லாமல் அவங்கள சுற்றி போக வைப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, போய் சுற்றி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து எந்த வழியாக போகிறாங்க, ஒரு வனாந்திரத்தின் வழியாக போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரி, இவங்க எப்படி போகிறாங்க இந்த எகிப்து தேசத்தில் இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, அணி அணியாய் புறப்பட்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 18ஆவது வசனத்தில் பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். குரூப்பாக அவங்க கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறத பார்க்கலாம். சரி, ஸோ இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்தே வரலாம். அதை தொடர்ந்து 14ஆவது அதிகாரம் வருது. இந்த 14ஆவது அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஓகே, பார்வோன் வந்து போங்கன்னு சொல்லியாச்சு, போயிட்டுருக்க நேரத்தில் இப்போ அங்கே யாருக்கு மனம் மாறுது, பார்வோனுக்கு மனம் மாறுது. என்ன மனம் மாறுது, இவங்களை நம்ம போக விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க போக விட்டதுக்கு வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம வந்து பார்க்கலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள்.
ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். ஸோ அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, வருத்தப்பட்டார், சரி போக விட்டது தான் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தாரான்னு பார்த்தா இல்லை. என்ன பண்ணுறாரு, நம்ம விட்டதை திருப்பி பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி பார்வோன் வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வனாந்திரத்தில் இருக்காங்க, வனாந்திரத்துக்கு அடுத்து என்ன தான் இருக்குது, செங்கடல் தான் இருக்குது. ஸோ அதில் போய் அவங்களால அதை கடந்து போகவும் முடியாது. ஸோ அவங்க எப்படி சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஸோ இவங்க போகிற அந்த நேரத்தில் அவங்கள பாதுகாத்தது யார், நம்மளுடைய தேவன் இல்லையா? ஸோ அவங்க எப்படிலாம் அவங்கள பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, ஸோ இப்போது யோசித்து பாருங்கள், நம்ம அந்த கூட்டத்தில், அந்த இஸ்ரவேலர் கூட்டத்தில் நம்ம ஒரு ஆளாக இருக்கோம் இப்போ, சரியா? நமக்கு வந்து பின்னாடி நம்மளுடைய எனிமீஸ் இருக்காங்க, நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கடல் இருக்குது. இங்கிட்டு திரும்பினாலும் மரணம் தான், இங்கிட்டு போனாலும் மரணம் தான். நம்ம என்ன செய்வோம், எதை சூஸ் பண்ணுவோம், எது திரும்பி தான் போவோம் இல்லையா? இப்படி போனால் உடனே மரணம், அங்கிட்டு பின்னாடி போனாலும் கூட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் நம்ம திருப்பி பாடுபட்டு திருப்பி ஆகும். சரி, ஒரு 5 வருஷமாக அது எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி தான் போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ யார் இருக்காங்க அந்த இடத்துல, நம்மளுடைய இஸ்ரவேலர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அவங்களும் அதே தான் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருக்கா, பார்வோனுடைய படை அங்கே இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க ஓகே தேவன் நம்மளை வந்து ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கையினால் அவங்க கிளம்பி வந்து அந்த நம்பிக்கை என்ன ஆகுது, சரீரத்தை நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ யோசித்து பாருங்களேன், இப்போ நம்ம அங்கே இருக்கும்போது இந்த கடலை தாண்டதுக்கான வழிகள் இருக்கா அப்படின்னு யோசித்தோம்னா என்னென்ன வழிகள் நம்ம யோசிப்போம்? இப்போ இவங்கள்ட்ட ஆடு மாடுகள் இருக்குது, நிறைய ஏதாச்சும் ஒரு வேளை ஒரு மாடு வண்டி இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதோ மரங்கள் அங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்வோம், இருக்கிற நேரத்துக்குள்ளே சரி ஏசப்பா வந்து நம்மளுடைய எதிரிகளை வந்து இந்த நெருப்பினால் அவங்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இந்த கேப்பில் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கடக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரிட்ஜு கட்டலாம், இல்லை ஒரு கப்பலாவது செய்யலாம், ஏதோ ஒன்று நம்ம சிந்திச்சு நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு அது செய்கிறதுக்கு அவங்க போகாமல் அவங்க கலங்கி நின்று அந்த நேரத்தில் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தைப்படுத்தி கொடுக்குறாங்க. சரி, என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனப்பாட பகுதியை தான் இந்த இடத்துல கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 14:13-14. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தை நான் வாசித்தப்போ, நேற்று இந்த லெசனை நான் திருப்பி வாசித்தப்போ எனக்கு மனசில் பட்டது என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய மனப்பாட வசனம் கிடையாது, நம்ம வாழ்விற்கான ஆயுசு வசனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது நமக்கு ஞாபகம் வர வேண்டிய வசனம் என்னது, இந்த வசனம் தான். முதல்ல என்ன சொல்கிறாங்க, மோசே ஜனங்களை நோக்கி, அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்துவும் நம்மளை நோக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பயப்படாதிருங்கள். எதை பார்த்து நம்ம பயப்படுறோம், எதை பார்த்தும் பயப்படாதிருங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தேவன் முதல் சொல்கிறாங்க. அது அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்படின்னா அந்த இடத்துல நான் எப்படி இருக்க போகிறேன், ஒரு சாட்சியாக அந்த இடத்துல நான் நிற்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுக்குறாங்க. இன்றைக்கி உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ இனிமேல் என்ன பண்ண போகிறதில்ல, என்றைக்கும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நமக்காக யார் யுத்தம் பண்ண போகிறாங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நடந்துருச்சு இல்லையா, இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நான் இதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறத பார்க்குறோம். சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, என்ன அப்படின்னா, நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னா எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தோடு நான் சும்மா இருக்கிறது சரியா? ஒரு வசனம் இருக்கு இல்லையா, என்னது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியைகளுக்கும் நம்ம முயற்சி செய்கிறதுக்கும்
வித்தியாசங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடங்கள் இன்றைக்கி நம்ம அதை பற்றி நம்ம படிப்போம். சரி, ஸோ இப்போ வந்து கர்த்தர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து சும்மா இருங்க, உங்களுக்காக யார் யுத்தம் பண்ண போகிறா? கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறா, நீங்கள் இந்த இடத்துல சாட்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த ஒரு குறுகிய பாதை தான் இல்லையா, எங்கே எனக்கு பின்னாடி எகிப்தியர்கள் இருக்காங்க, எனக்கு முன்னாடி யார் இருக்கா, செங்கடல் இருக்கிறது. இந்த இதுக்கு நடுவில் என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 19 31 வரைக்கும் வாசிங்கன்னா வரிசையாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நமக்காக ஒரு இஸ்ரவேலர்களுக்காக ஒரு மேகஸ்தம்பம் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கா, இரவில் எகிப்தியர்களுக்கு இருளாகவும் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று என்ன செய்கிறாங்க, அதை தொடர்ந்து கடலை 2ஆக பிளந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு இடத்துல நீங்கள் தண்ணியை ஊற்றிருக்கோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி சரி, இப்போ நான் கீழே இங்கே தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு வைப்பர் வச்சு நான் நடுவில் மட்டும் தள்ளுறேன், சரியா? அப்போ தண்ணி எங்கே போகும்? 2 சைடுக்கும் போகுதுன்னு வச்சுக்கோவோமே. ஆனால் அந்த கீழே இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? காஞ்சி போய் இருக்குமா இல்லை ஈரம் இருக்குமா? ஈரம் இருக்கும் இல்லையா? எப்படினாலும் அந்த இடத்துல ஈரம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த கடலை 2ஆக பிளந்த பிறகு அந்த நிலம் எப்படி இருந்துச்சா? வறண்ட நிலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அந்த தண்ணீர்கள் வந்து எப்படி இருந்துச்சா? 2 சைடும், லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி சுவர்களை போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நமக்கு 2 சைடும் சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவர் விழுமா? ஈஸியாக விழாது. இந்த கடினமாக எது இருந்துச்சா, அந்த தண்ணி நின்றுச்சு அப்படின்றத அந்த இஸ்ரவேலர்கள் சாட்சி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, இது நடந்துருச்சு. இவங்க அதில் ஈஸியாக கடந்து போயிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. பின்னாடி யார் வந்துட்டா கடலுக்குள்ளே? எகிப்தியர்கள் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே என்னாச்சு, தண்ணி மறுபடியும் மூட ஆரம்பிச்சிச்சு. அந்த மூட ஆரம்பித்தப்ப இஸ்ரவேலர்களும் வெளியில் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க, எகிப்தியர்களும் இருக்காங்க. அது முழுசாக மூடிச்சா கிடையாது அப்படின்றது தான். என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அது வந்து இஸ்ரவேலர்களுக்கு மூடலை. அவங்க போக போக பின்னாடி இப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா கடைசி ஆளுக்கு பின்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கான், அந்த தண்ணி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மேலேருந்து இப்போ எப்படி சொல்ல, ஒரு டேமில் நீங்கள் தண்ணி போகுது அப்படின்னா அது இப்படி பட்டையாகவே வருமானு கேட்டால் வராது, அது குறுகி தான் வரும். ஸோ அந்த குறுகி வர அந்த ஒரு கேப் வந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் தேவன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அது வேகமாக யாரை அழித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியரை அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் யார் சாட்சியாக பகிர்றாங்க? அக்கறையில் இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் வந்து இதை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தேவனுக்கு கிடைத்த வெற்றியையும் இன்னும் இஸ்ரவேலர்களுக்கு வந்து மோசே மேலேயும் கர்த்தர் மேலும் இருந்த நம்பிக்கை என்ன ஆச்சா, பல மடங்கு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, இதுதான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற கதை பகுதி. சரி, இன்றைக்கி பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 சீனாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பார்த்த கதை பகுதி ஸ்டார்டிங் என்ன, எதுலேருந்து பார்த்தோம்? தலைப்பிள்ளை சங்காரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இது நடக்கும் அப்படின்றது அந்த 10வது வாதை வரும்போது தான் தெரியுமா? இல்லை. எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 22 23. 4ஆம் அதிகாரம் வசனம் 22 23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஸோ இது வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து மோசேயிடம் எப்போ சொல்கிறாங்க? மோசே வந்து எகிப்துக்குள்ளே போய் இஸ்ரவேல் மக்களெல்லாம் வெளியே விடு, தேவனுக்காக வெளியே விடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னாங்களான்னு பார்த்தா கிடையாது. எப்போ தேவன் வந்து மோசேவை அழைத்து நீ போய் பார்வோனிடம் பேசுன்னு சொல்கிறாங்களோ அப்போயே இந்த ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், தலைப்பிள்ளை சங்காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறத பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அது ஒரு ப்ரீ பிளான் அப்படின்றது தான், அவங்களுடைய பார்ட் ஆஃப் த பிளான்.
அவங்களுடைய ஒரு ஒரு வழி தேவன் வச்சுருக்காங்கன்னா இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அந்த இடத்துல சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது தேவன் தெளிவாக சொல்கிறாங்க, இஸ்ரவேல் என்னுடைய குமாரர், என் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். சரி, அதை தொடர்ந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சீன், இது முதல் சீன் என்ன, இது உடனே நடக்கிறது கிடையாது, இது முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு காரியம். சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப்ஸை பற்றி நமக்கு இன்றைக்கி பாடத்தில் நம்ம படிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் எதை பற்றி சொல்லுது? நம்ம அநேக தடவை வாசித்திருப்போம் இந்த அதிகாரத்தை இல்லையா? எதை பற்றி சொல்கிறாங்க? பஸ்கா பண்டிகை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுறத பார்க்குறோம். சரி, பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க, போகிற இந்த நாள் தான் உங்களுக்கு என்னது, மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அப்போது வருஷத்தின் முதலாம் மாதம் எது தான், என்றைக்கு அவங்க இந்த எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வராங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளான் போட்டாச்சு, அந்த பிளானையும் சொல்லியாச்சு, அந்த பிளான் படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே கிளம்பி போகணும் இல்லையா? இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரணும், இன்றைக்கி சனிக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னாலே எத்தனை பேர் நேற்று எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம்? எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ரெடி பண்ணோம்? எத்தனை பேர் இப்போ வர வழியில் ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம்? இருக்குது இல்லையா? ஸோ என்னுடைய ஆயத்தப்படுத்துதல் நிலை வேறு வேறு விதமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திடீர்னு ஒரு கால் வருது, ஒரு எமர்ஜென்சி, நமக்கு வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆறாமற நிதானமாக கிளம்ப மாட்டோம். உடனே எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ரெடி ஆகணுமோ ரெடி ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. தேவன் சொல்கிறாங்க பாருங்கள், வசனம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு. எதை புசிக்கணும்? அந்த புளிப்பில்லா அப்பத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி புசிக்கணுன்றதை இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். எப்படியா? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கிளம்புவாங்க இல்லையா? காலையில் நம்மளே வேலைக்கு கிளம்புறோம்னு என்ன பண்ணுவோம்? வேகமாக ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு பேக் கொண்டு மாட்டிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை வேகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே துரிதல் தான் இங்கே இப்படி அதே மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப வேகமாக நேரங்கள் கடந்து சென்றுட்டே இருக்குது. நம்ம வேகமாக நம்ம போகணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரிப்பரேஷன், அவங்களுடைய ஆயத்தப்படுத்துதல் நிலை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி வேகமாக போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம போவோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதா நம்ம பார்க்கலாம். சரி, ரெண்டாவது, அதாவது 3வது சீன், 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு விசுவாசம். அவங்க ஏற்கனவே கானான் தேசத்தை பார்த்துருக்காங்களே, இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கள் இல்லை. அவங்க இருந்ததெல்லாம் பல வருஷமாக எகிப்தில் தான், பிறந்ததும் எகிப்தில் தான். அவங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது, அதில் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி நோவா காலத்தில் மழை வரும் சொன்னாங்களோ, அவங்க பிரமிச்சு நின்னாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், அவங்க விசுவாசத்தோடு அதை கடந்து செல்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 13வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, 1வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு 2 வசனம் மட்டும் அதில் வாசிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போயிடுவீங்க. போன பிறகு உங்களுடைய ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த
வசனங்களை கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 5வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்புள்ள அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். கர்த்தர் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களில் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பந்தரித்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். ஸோ இது வரிசை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அதில் ஒரு வசனம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய புத்திரருக்கு நீ இதை சொல்லு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தேன் இத்தனை வருஷம். அங்கேருந்து தேவன் என்னைய கூட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத நீ என்ன பண்ணு, ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ இன்றைக்கி நம்ம பாடம் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயமும் ஒரு எச்சரிப்போடு வருதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எச்சரிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த எச்சரிப்பு இதுதான் எச்சரிப்பான்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளாத நிலையிலையும் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இதில் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். வாசிப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 4:22. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஸோ இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் சொல்லிட்டு யாத்திராகமில் சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்லும்போது அதே அந்த நாட்டில் உள்ளவங்கள சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னன்னு பாருங்கள். கலாத்தியர் 6:16. கலாத்தியர் 6:16வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பதாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களையும் நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியினுடனே கூட இருப்பதாக. ஸோ நம்ம எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இஸ்ரவேலர்கள் தான் சொல்கிறோம். என்ன மாதிரியான இஸ்ரவேலர்கள்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம இந்த இஸ்ரவேலர்களையும் முதற் பேரானவர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம எல்லாருமே என்னது தான்? அந்த முதற் பேரானவர்கள் தான். என்ன நான் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னொரு முதற் பேரானவனை நான் கொடுக்கணும். அப்படின்னா முதல்ல என்ன தான்? நான் தான் அந்த முதற் பேரானவன். அப்போ நான் என்னைய தேவனுக்காக கொடுக்கணும். ஸோ நான் என்னை தேவனுக்காக கொடுக்கணும் அப்படின்னா அதில் இன்னொரு மாற்று வழி தான். தேவன் என்ன கொடுத்தாங்க? தேவாட்டுக்குட்டியானவரை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ நமக்காக ஒரு தேவாட்டுக்குட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேவன் சிந்தின அந்த ரத்தத்தை நம்ம இருதயத்தின் வாசலில் என்ன பண்ணணுமா? நம்ம தெளிக்கணும். அந்த இருதயத்தின் வாசலை நம்ம தெளித்தா மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையே சங்கரிக்காமல் இருப்பாங்க அப்படின்றது தான். சரி,
இப்போது இதில் கடைசி பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாடத்தில் நம்ம கொடுத்துருக்குறது, இதெல்லாம் நடந்துருச்சு. அவங்க வந்து செங்கடலை கடந்துட்டாங்க. செங்கலை கடந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? மோசையின் பாட்டையும் கர்த்தருடைய பாட்டையும் பாடினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பாடினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி பாடினாங்க, என்ன மாதிரி பாடினாங்க? இப்போ நம்மளும் நிறைய பாடல்களை பாடுறோம் இல்லையா, நமக்கும் நிறைய பாடல்கள் தெரியும். நம்ம இந்த என்ன மாதிரி பாடல்களை நம்ம பாடுறோம்? நமக்கு தெரிஞ்ச இந்த சீயோனிய கீதங்கள் உள்ள பாடல்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தெரிந்த கிறிஸ்தவ பாடல்களாக இருக்கட்டும், இந்த பாடல்கள் நம்ம பாடுறோம். ஆனால் இந்த பாடல்களை நம்ம எந்த அளவுக்கு அதோடைய வரிகளை உணர்ந்து புரிந்து அந்த ஆழத்தோடு பாடுறோம் அப்படின்னு கேட்டால், சில சமயங்கள் நமக்கு ஆழத்தோடு வரும், சில சமயங்கள் நமக்கு அறியாமலே வரும் அப்படின்றது தான். ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி கதை பகுதியில் கொடுத்துருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடும்போது அந்த பாடல்களில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருந்தது. அவங்க அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடல்களில் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, தேவனை உயர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்க வெற்றி, யார் மீது அவங்களுக்கு கிடச்சிருக்க வெற்றி? பார்வோனை தோக்கடித்து அவங்களுக்கு கிடைத்த வெற்றி. அதை குறித்து அவங்க பாடல்களை பாடினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய மகத்துவம் நிறைந்த மகிமையை அவங்க என்ன பண்ணாங்களாம், ஞாபகப்படுத்துகிற அளவில் அவங்க பாடினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த இடத்துல பாடினாங்களாம். இன்னும் தேவனுடைய தனித்தன்மையை குறித்தும் பாடினாங்களாம். கடைசியாக தேவனுடைய அன்பை குறித்தும், அவங்களுக்கு கிடைத்த அந்த அவங்களுடைய எதிராளிகளிட்ட இருந்து கிடைத்த அந்த ஃப்ரீடம், அதை குறித்து அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த பாடல்களில் பாடினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி பாடத்தில் சொல்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு நிறைய இது நமக்கு வந்து இன்றைக்கி பாடத்தில் கொடுத்துருக்க காரியம். இன்றைக்கி நமக்கு நம்ம வாழ்க்கையில் படிக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த பாடத்தில் இருந்து யாராச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் படித்தோம் இல்லையா? இதிலேருந்து என் லைஃபுக்கு இன்றைக்கி என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான ஒரு பாடம் இந்த பாடத்தில் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? முதலாவது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. சரி, வேறு நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு உள்ள தொற்றுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய இருதயத்துலேயும் தேவனுக்கான அந்த இடத்த நம்ம கொடுக்கணும். சரி, எனக்கு அப்படி நான் பார்த்தது என்ன அப்படின்னா, பல நாட்களாக ஒரு சில வருஷங்களாக எனக்கு வந்து எப்போவுமே எப்படின்னா ஒரு டேக் லைன் மாதிரி எனக்கு மைண்டில் வசனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பைபிள் வாசித்து அப்படியே உள்ளே உட்காந்துருக்கனாலாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு 2 வசனங்கள் என் வாழ்க்கைக்கு இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி தேவன் ஆணி அடித்த மாதிரி எனக்கு காட்டுற மாதிரி இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து 8 வருஷம் ஆகியும் 5 வருஷம் ஆகியும் எனக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்க தான் செய்வாங்க. நிறையா மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நான் எதுவுமே கண்டுக்கலை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் சோர்ந்து போய் நான் இருந்தப்போ எனக்கு கிடச்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும். எங்கே திரும்பினாலும் அந்த வசனம் தான் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. திடீர்னு நான் வண்டி ஓட்டிகிட்டு காலேஜுக்கு போயிட்டே இருப்பேன். என்னடா இப்படி வாழ்க்கை இருக்கே, நம்ம இப்போ போய் இவ்வளோ பிரச்சனையை நம்ம சமாளிக்கணுமே, எப்படி சமாளிக்கலும் போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் பின்னாடி என்ன வசனம் இருக்கும்? என் கிருபை உனக்கு போதும். சரி, ஓகே, கடவுள் நமக்கு ஒரு வசனத்தை காட்டுறாங்க, போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போவேன். அந்த விஷயம் அந்த நாள் எப்படி நான் கடந்தேன்றதே எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க, கீமோ எடுக்கணும்னு சொல்லி போயிட்டோம். எல்லாருமே ரொம்ப சஞ்சலத்தில் இருக்காங்க. என்ன செய்ய போகிறோம் தேவனே அப்படின்னு சொல்லி யோசிப்ப, அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் முன்னாடி இந்த ஒரு வசனம், என் கிருபை உனக்கு போதும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்ட வரைக்கும் எனக்கு அந்த வசனம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த பாடத்தை படிக்கும்போது இந்த பாடம் எனக்கான பாடமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சில காலகட்டத்தில் எனக்கு வர வசனம் என்ன தெரியுமா? அமைதியாக இரு.
எதுவும் பண்ணாத, அமைதியாக இரு அப்படின்னு மட்டும்தான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்லும்போது சரி, நிறைய பேர் அதாவது எப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம கிண்டி விடுவாங்கல்ல. ஸோ அப்படி சொல்லும்போது சரி நான் என்ன சொல்லுவேன்னா, அமைதியாக இருப்பா பார்த்துக்கலாம். ஏன்னா நான் எப்படின்னா ஈஸியாக கோவப்பட்டு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆள். ஸோ அப்படி இருந்த ஒரு ஆளை இப்போ இந்த தேவனை நீ எப்படி மாற்றிருக்காங்க, அமைதியாரு, கடவுள் இருக்காங்க பார்த்துக்கலாம், அமைதியாரு, கத்திருக்காங்க பார்த்துக்கலாம், அவரை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேவன் என்னப்படுத்தியிருக்காங்க, புடமிட்டிருக்காங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்றைக்கி நான் இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த பாடத்துலேருந்து நான் படித்து கொள்கிற இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, பயப்படாதே. என்ன விஷயம் நடந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பயம் அப்படின்றது இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? எதுலெல்லாம் பயம் இருக்கும் நமக்கு? எதில்? எக்ஸாம். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்னா பயம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறோம், லேடிஸ்க்கு என்ன பயம் இருக்கும்? காலையிலேருந்து சமைக்கணும், கேஸ் இருக்கா, அரிசி இருக்கா, எண்ணெய் இருக்கா, பருப்பு இருக்கா, ஐயையோ இல்லைன்னு சொன்னால் கணவர் திட்டுவாரே அப்படின்ற ஒரு பயம். சரி, கணவர்களுக்கு என்ன இருக்கும்? மனைவி எங்கிட்ட நம்ம பக்கத்தை வந்துட்டானாலே ஒரு பயம் இருக்கும். போச்சு, என்னமோ கேட்க போகிறா, என்ன கேட்க போகிறா தெரில, இல்லை ஏதோ சண்டை வரப்போகுது, என்ன சண்டை வரப்போகல, அதில் ஒரு பயம். பிள்ளைங்க பெற்றோர்கள்கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பயம் வரும். பிள்ளைங்க என்ன கேட்க போகுதுங்க தெரியல, அதுக்கு கேட்குறத கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட போகும்போது என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். போச்சு, நம்ம என்னமோ செஞ்சிட்டோம், அப்பா அம்மா நம்மளை அடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல பயமும் இருக்கும், கெட்ட பயமும் இருக்கும். இப்போ ஒரு வேலைக்கே போகிறோம், ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு தப்பான ஒரு 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 கேல்குலேஷன் விட்டுட்டோம், இல்லை ஒரு சைனை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்குவாங்க, நம்மளை திட்டுவாங்களோன்ற பயம் இருக்கும் இல்லையா? இப்போ பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு கீழே நடக்கிற பிரச்சனைகள்னால பயம் இருக்கும். ஸோ பயம்ன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல தான் இந்த இடத்துல நமக்கு இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் சுவாசிக்கணுன்றதை கொடுக்குறாங்க. என்ன வசனம்? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயம்தான் இதில். என்னது? பயப்படக்கூடாது, சும்மா இருக்கணும். தேவன் செய்கிறத பாரு, உனக்கு ரட்சிப்பு நிச்சயம். அந்த ரட்சிப்பை நீ என்ன பண்ண போகிற? சாட்சியாக பகர போகிற. ஸோ இந்த ஒரு வசனத்தை முடிந்தால் நம்ம இன்றைக்கி இந்த ஆராதனை முடிந்த நம்ம செல்றதுக்கு முன்னாடி இதை நம்ம மனப்பாடம் செய்வோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், 1 செகண்ட் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பிரச்சனை ஒன்று இருந்ததே நமக்கு தெரியாமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மோடு இருப்பாராக. ஆமீன்.